எங்களை நேசிக்கின்ற பரம தகப்பனே, அம்மாமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த தேச வேலையிலும் கத்தாவே, அப்பா தேசத்தில் கத்தாவே ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் அப்பா நல்ல ஒரு சமாதானத்திற்காக தேவனே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா நீங்கள் நல்ல ஒரு சமாதானத்தை எங்கள் தேசத்திலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கொடுக்கும்படியா அப்பா நாங்கள் இப்படி சமத்தில் கெஞ்சுறோம்ப்பா. உலகம் கொடுக்கூடாத சந்தோஷம் சமாதானம் என் தேவனே உங்களுடைய சமூகத்தில் மாத்திரம் தான் உண்டு தகப்பனே. அதை எங்கள் மக்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைய நாட்களில் கத்தாவே எல்லா ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு தேசமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், சமாதானம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு குழப்பத்தின் ஆவிதான்ப்பா. நிறைய ஜனங்களுடைய மனநிலைகளில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் சமாதானத்தை கொடுங்கப்பா. படிப்பில் தோல்வினா ஒரு சமாதானம் இல்லாமல் போயிடுறாங்க. பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சினா உடனே அவங்க நல்லா ஹையாக இருந்துட்டு கொஞ்சம் லோவாகிட்டாங்கன்னா உடனே அவங்க அதில் ஒரு சமாதானம் குளிஞ்சிடுறாங்க. இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே இந்த சமாதான மக்களை ஆட்டி படிக்குதுப்பா. ஆண்டவரே அது மாத்திரமில்ல, மற்றவங்க யாராவது சந்தோஷமாக இருந்தால் கூட அதை பார்க்குற ஜனங்களுக்கு கூட அதை பிடிக்க மாட்டேங்குது. தான் மகிழ்ச்சியாக இல்லதப்போ அவங்க மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தவறான பழிகளை செலுத்தி, அவங்க மேலே தவறான குற்றச்சாட்டுகளை செலுத்தி அவங்கள கொலை கூட செய்கிற அளவுக்கு ஆண்டவரே அவங்க துணிகரமாக மாறுகிறாங்கப்பா. இந்த ஜனங்களெல்லாம் சந்திங்க கத்தாவே. சமாதானத்திற்காக ஏங்குகின்ற ஒவ்வொரு மக்களுக்கு ஆண்டவரே தேவன் தகப்பன சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சமாதானம் இன்மையின் அவங்க தவறான காரியங்களுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. தனி மனிதன் மாத்திரமல்லப்பா, எங்கள் தேசமும் சமாதானம் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த தேசத்துடைய சமாதானத்திற்கு ஜெபிக்கிறவங்களும் ஏராளம் கத்தாவே. ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. நீங்கள் தான்ப்பா இந்த காரியத்தை வாய்க்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் காணப்படுகின்ற சமாதான குறைச்சிகள்லாம் மறையட்டும். கணவன் மனைவி 2 பேருக்குள்ளே காணப்படுகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் மறையட்டும். ஆண்டவர் இன்றைய காலத்தில் 2 பேரும் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் சமாதானங்கிறது குடும்பத்தில் காணப்படல. ஒர்க் ப்ரெஷர் ஆண்டவரை அவங்க வேலை பார்க்குற ஸ்தலங்களில் உள்ள ப்ரெஷர் தகப்பனே, அதனால் ஃபேமிலியிலே அவங்கள மேனேஜ் பண்ண முடியலை. ஆண்டவரே அதே நேரம் குழந்தைங்களோட டைம் பண்ண முடியல. இதனால் குடும்பங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆண்டவரே ரொம்ப குறைஞ்சிதுப்பா. ஆண்டவரே அதனால் சமாதான குறைவு காணப்படுது. இந்த நிலைமைகள்லாம் மாறட்டுக்கத்தான் வேலை இந்த வீட்டுக்கு வந்ததுனால அவங்கள ரொம்ப டயர்டாகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தரோட பேச முடியல. இதனால் எத்தனையோ குடும்பங்களில் பிரிவினை காணப்படுதுப்பா. ஆண்டவரே நீங்கள் ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா. இந்த ஈகோ பிரச்சனை மறையட்டுங்க தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களில் காணப்படுகின்ற கசப்புகள்லாம் மறையட்டும்ப்பா. எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் கொடுங்கப்பா. ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் அறிகிற அறிவில் வளரணுங்க தாவே. பெற்றோர் சண்டையிறதை பார்த்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பிஞ்சு மனசுலையும் கூட கத்தாவே சமாதானம் குறைஞ்சி போயிடுது. இதனால் அவங்க முரட்டு குணமாக மாறுறாங்களே, சண்டை போடுறாங்க கத்தாவே. சின்ன வயசுலேயே அடிக்கிற குழந்தைகளாக மாறுறாங்கப்பா. இந்த நிலைமைலாம் மாறணும் தகப்பனே. தேவன் ஏற்படுத்தி கொடுத்து இந்த குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் காணப்படுவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. சத்துடைய கிரியைகள்லாம் முறியடிக்கப்படுவதற்கு தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற கத்தாவே. உடைய வேயத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்லியிருக்க இப்போ உடைய வேயத்தை நேசித்து தகப்பனே அவங்க சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ ஆளுகை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிலைத்து நிற்கும்படியாக மண்டாடிய கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அதன்படி நடப்பதற்கு, அதப்படி கைக்கொள்வதற்கு, குடும்பமாய் ஜெபிப்பதற்கு தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களே இன்றைக்கு சீர்குலைவுகள் அதிகமாக காணப்படுது. இந்த தேசம் இந்த நிலைமை மாறணும் கத்தாவே. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்கள் தான் தகப்படி தெய்வீக சமாதானத்தினால ஒவ்வொருவரையும் நிறைப்பு காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா உள்ளங்களையும் சமாதானத்தில் நிறைப்பி காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த குடும்பங்களை சமாதானத்தை கெடுத்து போட முயற்சிக்கின அந்த சத்தமுடைய கிரியைகளை, பிசாசுடைய தந்திரங்களை உங்களுடைய நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்கி முடியாது ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு முதலிடம் கொடுக்கிற குடும்பமாய் மாறணும் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் சமுதாயத்தை ஆசீர்வதிங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுவும் சொல்லப்பட்டிருக்கு போல. ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழுமிட்டு ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஜாதி கலவரங்கள், மத கலவரங்கள் ஆண்டவரே இதெல்லாம் எங்கள் தேசத்தில் அதிகமாக பழகி பெருகுது. இந்த நிலைமெல்லாம் மறையிடுங்க தாவே. ஆண்டவரே சமுதாயம்ப்பா எவ்வளோ ஞானத்தில் முன்னேறினாலும், அறிவில் முன்னேறினாலும், படிப்பில் முன்னேறினாலும் இன்னும் இந்த ஜாதி பிரச்சனையும் ஆண்டவரே மத பிரச்சனைகளும் மாறலையே கத்தாவே. தேவன் இந்தப்பா எங்கள் மக்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமையை கொடுங்க கத்தாவே. ஒவ்வொரு ஜனங்களும் பிற ஜனங்களை நேசிப்பதற்கு, புறஜாதியை நேசிப்பதற்கு நீங்கள் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வீண் சண்டைகள், கலவரங்கள் அப்பா இது நிமித்தம் ஏற்படுகிற போராட்டங்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். கொலை செய்வதற்கும் ஜனங்கள் துணிந்து விட்டாங்க கத்தாவே. அது நிலைமெல்லாம் மாறட்டும்ப்பா. மனுஷங்களை தெய்வமாக வழங்குறாங்க, அதுக்காக ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த நிலைமெல்லாம் மறையட்டும்ப்பா. கலவரங்கள் எல்லாம் மறையட்டும். என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா.
ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான்னு சொல்லியிருக்கல, எங்கள் ஜனங்களப்பா அழிக்கப்படாமல் காத்துக்கொள்ளுங்க. சாத்தானுடைய வஞ்சகத்தில் நீங்கள் எங்கள் ஜனங்கள் விழுந்து விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கப்பா. இந்த பிசாசுடைய கட்டைகள்லாம் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கத்தாவே ஒவ்வொருவர்களே தெய்வ பயத்துக்குள்ளே மூடி காத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சமுதாயத்தில் இருக்க சீர்குலைவுகள்லாம் மறையட்டும்ப்பா. எல்லாம் ஜாதி மத பிரச்சனைகளும் ஒழிந்து போகணும். ஆண்டவரே, மனிதர்கள் எல்லாம் ஒற்றுமையோடு செயல்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க. யுத்தத்தின் சத்தமும் மகா சங்காரமும் உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்கள் தேசம் அப்பா சமாதானம் என்று தத்தளிச்சுட்டு இருக்கேன். இந்த நிலைமை மறையட்டும்ப்பா, மாறணும்ப்பா, சமாதானம் வரணும். வெளியில் போயிட்டு வந்தோன்னா வீட்டுக்கு நிம்மதியாக வருவோமாங்கிறதுல ஒரு சமாதானம் இல்லைங்களே கத்தாவே. தேவனப்பா, இது எங்கள் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுங்க. தீ விபத்துகள், இயற்கை சீற்றங்கள், நாச மோசங்கள், விபத்துகள் எல்லாவற்றிலும் தேவை எங்கள் தேசத்தை விலகி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தில் பாழாய் கிடைக்கிற அந்த நிலைமையெல்லாம் மறையிடுங்க தாவே. நீங்கள் தேசத்தை பூமியை சிருஷ்டித்த போது நல்லதுன்னு கண்டீங்க. ஆண்டவரே, இன்றைய தினம் எங்கள் மனுஷங்களுடைய நிலைமை அப்பா மோசமாயிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும்ப்பா ஸ்ட்ரைக்கு கத்தாவே, போராட்டங்கள், சண்டைகள், சச்சரவுகள், இந்த நிலைமையெல்லாம் மறையிட்டுங்க தாவே. எங்கள் தேசத்துடைய பொருளாதாரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வீண் செலவுகள் எல்லாம் மாற்றுங்க. தேச மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படுவதற்கு தேவன் கிருபை செய்யுங்க. அண்டை நாடுகளோட சமாதானத்தோட ஐக்கியத்துடன் காணப்படுவதற்கு தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் தான் கத்தாவே எங்கள் தேசத்துக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க. எல்லா வெடிகுண்டு சம்பவங்களும், மிரட்டல்களும், சண்டைகளும், போராட்டங்களும் எங்கள் தேசத்தில் இனிமேல் ஏற்படாமல் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி கிருபை எங்கள் தேசத்தின் மேல் காணப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எங்கள் தேசத்துக்கு சமாதானத்தை கொடுங்க. ஜெப வீரர்களை இன்னும் ஜெபிக்கிறதுக்கு எழுப்பி கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இராணுவ வீரர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு நாளும் தகப்பனை தற்கொலைக்கு நேராக அப்படிங்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் சமாதானத்தை கொடுத்து வாழ்ந்து காண்பிப்பதற்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையில் தேவனுக்கு சாட்சியாக ஜீவிப்பதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. சமாதானத்தை கொடுங்க. மன அழுத்தத்தை மாற்றி போட்டு ஆண்டவரே உடைய கிருபையினால் அவங்க அப்பா மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கத்ததம ஜனத்துக்கு சமாதானம் வரல, அவளை ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருக்கல. உடைய சமாதானத்துக்காக நாங்கள் உங்கள் சமூகத்தில் கெஞ்சி மாட்டாடிறோம். தேவன் எங்கள் ஜனங்களை சமாதானத்தால் நன்மையினால் நிரப்ப போயிரு தயவுக்கா அப்பா கோடி கோடி ஸ்தோத்திரங்களை இரடிக்கிறோம். மிப்ப ஜெபம் கேள்விதாவே. ஆமீன்.